ஓம் கம் கணபதயே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளினாலே களுவாஞ்சிக்குடி ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவத்தினுடைய 4ஆம் நாள் உற்சவம் இன்றைய நாளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 26/7/2024 அன்றைய தினத்திலே எம்பெருமானுடைய ஆலயத்திலே துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகின்ற திருக்கொடியேற்றத்தோடு எம்பெருமானுடைய வருடாந்த மகோத்சவம் இறுதி ஆரம்பமாகி இருக்கின்றது. பழமை போன்று ஆடி அமாவாசை தினத்தை தீர்த்தோற்சவமாக கொண்ட 10 நாட்கள் உற்சவம் எம்பெருமானுக்கு வெகு விமர்சையாக களுவாஞ்சிக்குடி மண்ணிலே நடைபெற்று வருவது எல்லோரும் அறிந்த விடயம். அந்த வகையிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களும் எம்பெருமானுடைய உற்சவங்கள் விசேடமாக மூலவர் பூஜை, கம்ப பூஜை, வசந்த மண்டப பூஜை என்பன நடைபெற்று சுவாமி உள்வீதி வெளிவீதி வருகின்ற உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று விசேட உற்சவங்களாக 8ஆம் நாள் உற்சவம் திருவேட்டை உற்சவமாக நடைபெற இருக்கின்றது. உண்மையிலே இறைவனுடைய பஞ்சகிருத்தியம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களுக்காக இறைவன் புரிகின்ற 5 தொழில்களுடைய அடிப்படையிலே நடைபெறுகின்ற மகோத்சவத்தினுடைய படைத்தல் தொழிலை திருக்கொடியேற்றமும், வாகனத்திலே எம்பெருமானை சுமந்து செல்கின்ற உற்சவங்கள் எல்லாம் காத்தல் தொழிலையும், திருவேட்டை உற்சவம் அதே போன்று தேர் உற்சவம் என்பன அழித்தல் தொழிலையும், சூர்ணோற்சவம் என்று சொல்லக்கூடிய திருச்சுண்ணம் அடிக்கின்ற உற்சவம், தீர்த்தோற்சவம், அதே போன்று கொடி இறக்குகின்ற உற்சவம் எல்லாம் மறைத்தல் தொழிலையும், சண்டேஸ்வரர் உற்சவம், ஆச்சாரியார் உற்சவம், மௌனோற்சவம் என்பன அருளல் தொழிலை குறிப்பதாக அமைவதை எல்லோரும் அறிந்திருப்போம். அந்த வகையிலே இந்த அழித்தல் தொழிலை குறிப்பதாகிய உற்சவமாகிய திருவேட்டை உற்சவம் விசேட உற்சவமாக 8ஆம் நாள் உற்சவமாக எதிர்வருகின்ற 2/8/2024 அன்றைய தினத்திலே நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து எம்பெருமானுடைய மாங்கனி உற்சவம், அதாவது முருகப்பெருமானுக்கும் கணபதி பெருமானுக்கும் நடைபெற்ற மாம்பழத்திற்குரிய போட்டி என்னுடைய புராண வரலாற்றை எடுத்தியம்பக்கூடிய வகையிலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை இந்த உலகிற்கு எடுத்தியம்புவதற்காக எம்பெருமான் சிவபெருமான் இந்த உலகிற்காக தன்னுடைய குடும்பத்திலே காட்டிய ஒரு வரலாற்று நாடகத்தினை, வரலாற்று செய்தியினை மக்களுக்கு எடுத்தியம்பக்கூடிய உற்சவமாகிய மாங்கனி உற்சவம் 9ஆம் நாள் உற்சவமாக எதிர்வருகின்ற 3/8/2024 அன்றைய தினத்திலே விசேடமாக நடைபெற இருக்கின்றது. அந்த மாங்கனி உற்சவத்தை வழமை போன்றும் எங்களுடைய களுவாஞ்சிக்குடி சைவ மகாசபையினுடைய அறநெறி பாடசாலை மாணவர்கள் விமர்சையாக அந்த மாங்கனி கதையினை, மாம்பழ கதையினை சிறப்பாக நடித்து அந்த உற்சவத்தினை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக 10 நாட்களும் 10 உபயகாரர்கள் இந்த உற்சவங்களை மிகச் சிறப்பாக நடத்துவதோடு 10ஆம் நாளாகிய 4/8/2024 அன்றைய தினத்திலே அதிகாலை வேளையில் அதிகாலை 4 மணிக்கு எம்பெருமானுக்கு அஷ்டோத்திர சத சங்காபிஷேகம், 108 சங்குகளினாலே ஸ்ரீ மாணிக்க பிள்ளையாருக்கு சங்காபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து சூர்ணோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற திருப்பொற் சுண்ணம் இடிக்கின்ற நிகழ்வும் நடைபெற்று எம்பெருமான் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவத்திற்காக சமுத்திரத்திற்கு எழுந்தருளுகின்ற நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய சைவ சமயத்தினுடைய வழிபாடுகளை பொறுத்தவரையில் பிதிர் வழிபாடு என்பது இன்றியமையாத ஒன்று. காரணம், எங்களை விட்டு நீங்கிவிட்ட முன்னோர்கள், மோட்சத்தை அடைந்த முன்னோர்களுக்காக அவர்களுடைய ஆசிகளை பெறவும், அந்த ஆன்மாக்கள் மோட்சத்தை அடைவதற்குமாக அவர்கள் சார்பாக நாங்கள் நோக்கின்ற விரதங்களை பிதிர் விரதங்கள் அல்லது பிதிர் வழிபாடுகள் என்று சொல்லுவோம். குறிப்பாக மகாலயபட்ச காலம், அதாவது புரட்டாதி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை காலம், அந்த மகாலய அமாவாசை எல்லாம் பிதிர் வழிபாட்டுக்கு உன்னதமான தினமாக சொல்லப்படுகின்ற அதே வேளை தாய் தந்தை இருவரையும் இழந்தவர்கள், அவர்கள் இருவருக்குமான அந்த பிதிர் வழிபாட்டை செய்வதற்கு உகந்தவாதான காலமாக இந்த ஆடி மாதத்து அமாவாசை நாள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக எங்களுடைய களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயம், அதைவிட மிக பிரபலமாக மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலெல்லாம் இந்த ஆடி அமாவாசை உற்சவம் மிகச் சிறப்பாக, தீர்த்தோற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். பல அடியார்கள் இன்றைய காலகட்டத்திலே இந்த ஆடி அமாவாசை சம்பந்தமான அறிவுகளை
தகவல்களை பெறுகின்ற அடியார்கள் எல்லோரும் மும்முரமாக ஆவலோடு இந்த விரதத்தை நோக்கவும், இந்த ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவத்திலே கலந்து கொள்ளவும், பிதிர் வழிபாடுகளை செய்யவும் முன்னிப்பதை கண்டு பெருமிதம் அடைகின்றோம். இந்த வேளையிலே ஒரு சந்தேக அநேகம் பேர் கேட்கின்ற சந்தேகத்தை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். ஆடி அமாவாசை தந்தைக்காகவும், சித்ரா பௌர்ணமி தாயை இழந்தவர்களும் நோக்க வேண்டிய விரதம் என்று சொல்லி ஒரு மயக்கம் எங்களுடைய மக்களிடத்திலே அதிகமாக வருகின்றது. பௌர்ணமி எப்பொழுதும் பிதிர்களுக்குரிய வழிபாடாக இருக்காது. ஆகவே சித்ரா பௌர்ணமி என்பது தாயை இழந்தவர்களுக்குரிய விரதமாக கொள்ளப்படுவதாக சொல்லப்படுவது எந்த விதமான பிரமாணமும் அடிப்படையும் மற்றது. ஆகவே அமாவாசை தான் பிதிர்களுக்குரிய வழிபாடு என்கின்ற வகையிலே ஒட்டுமொத்த அமாவாசையையும் நாங்கள் பிதிர் வழிபாடாக எடுத்துக்கொள்கின்ற அதே வேளை விசேடமாக இந்த ஆடி அமாவாசையை மிக கட்டாயமாக தாய் தந்தையை இழந்த அனைவரும் அவர்களுக்காகவும், அவர்களுடைய மோட்சத்திற்காகவும், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும், பிதிர் கடன்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்த விரதத்தை நோட்பதோடு ஆடி அமாவாசை உற்சவங்களிலும் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவத்திலும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவருளை பெறுகின்ற அதே வேளை ஒரு கல்லிலே 2 மாங்காய் என்பது போல பிதிர்களுடைய தோஷ நிவர்த்தியையும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல மாணிக்க பிள்ளையார் அனைவருக்கும் அருள் நல்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அமைகின்றோம். சுரேயனாக சுதினோபவன் சமஸ்தன் மங்களாக நிபவன் இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க.
Brahma
निगोदासस्ति बर्हिति रिहि नमो गणपतये नमः गणपतये नमस्ते ब्रह्मपूजनाय एकदन्ताय विघ्नविनाशिने दुर्गाय श्रीरङ्गमुनित्रये नमो नमः नन्दिवाद्य नादवाद्य प्रिय मधुवन्ति नादस्मित कीर्तनं मदारे नादवाद्य प्रिय रागम मधुवन्ति आश्रावय
சாகிலே கூகுள் வர வைக்கணுமா दक्षिण गैरागवाद विश्ववादनारूढ अत्तना अष्टदिक्पालके सुवर्णभागनारूढ शूलकस्त मासाभूसप्रियरक्तसामुण्डिजातमिद भैरवे सरसमुद कृपाणये नमः ओम गजरूपाय नमः ओम भगवते नमः ओम विजयिने नमः ओम विष्णुपूजिताय नमः ओम दिव्यरूपिणे नमः